பேங்க் ராக்யாட்டின் இந்திய தொழில் முனைவர் மேம்பாட்டு கடனுதவி திட்டம் 50 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு. கெடா நீர் விளையாட்டு பூங்காவில் ஆட்டிசம் குறைபாடுடைய 5 வயது சிறுமி மூழ்கி மரணம். குவாந்தான் எண்ணெய் நிலையத்திலிருந்து காரை களவாடி சென்ற ஆடவன் பெந்தோங்கில் கைது. ஷா ஆலாமில் 2 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் கூடுதல் மதிப்புடைய பாலியல் பொம்மைகள் பறிமுதல். சந்தேக பேர்வழியின் 20,000 ரிங்கிட் பணத்தை போலீஸ் எடுத்துக்கொண்ட புகார் தொடர்பில் விசாரணை. இந்திய தொழில் முனைவர்கள் நாட்டின் பொருளாதார மேம்பாட்டில் இன்னும் ஆக்ககரமான பங்களிப்பை செய்வதோடு தங்கள் வணிகத்தை மேலும் விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் எனும் நோக்கில் பேங்க் ராக்யாட் 50 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் பிரத்யேகமாக இந்திய தொழில் முனைவர் மேம்பாட்டு கடனுதவி பிரீஃப் ஐ திட்டத்தை அறிவித்திருக்கிறது. இந்த நிதி திட்டம் குறிப்பாக நாட்டில் உள்ள இந்திய தொழில் முனைவர்களின் குறு, சிறு மற்றும் நடுத்தரம் என்னும் PMKS நிறுவனங்களின் விரிவாக்கம் மற்றும் மூலதன செலவினங்களுக்கு உதவும் நோக்கில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக இத்திட்டத்தை தொடக்கி வைத்த தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ரமணன் கூறியிருக்கின்றார். இத்திட்டம் டத்தோ ரமணனின் சிந்தனையில் உருவான ஒன்று என தமதுரையில் தெரிவித்தார் பேங்க் ராக்யாட் தலைவர் டத்தோ முகமது Irwan. Idea diberikan oleh YB Ramanan ini kita sambut kerana idea ini idea yang baik untuk kita bantu komuniti India berdasarkan Bank Rakyat India Entrepreneur Financing Act. Untuk pengetahuan semua, bukan sahaja ini, saya juga difahamkan oleh Datuk Ambu bahawa program-program juga ini juga telah dikenalkan oleh Tekun, Amanah Ikhtiar Malaysia dan kini Bank Rakyat pula. Inilah semangat usaha yang telah ditunjukkan oleh pemimpin YB Datuk Ramanan. இந்த பிரீஃப் ஐ எனும் கடனுதவி திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்வதற்கான வழிமுறைகளையும் அதன் பல்வேறு நன்மைகளையும் ரமணன் விளக்கினார். நார்மலா நம்ம பேங்க் போனோம்னா ஒரு பேங்க் நீங்க அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா 2 மாசம், சமிட்ல 3 மாசம் எடுக்கும். இந்த வாட்டி நீங்க அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா 14 நாள் தான். ஸோ 14 டேஸ்ல நீங்க உங்களோட அப்ளிகேஷன் கலூலுசான் கிடைச்சிடும். அது ஒன்று. ரெண்டாவது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மைக்ரோ 6.5%, கச்சில் கன்சிடரான 6.83, 6.83 plus 0.67, total is what does it come to 7.5%. அது கச்சிலுக்கும் சிடரானுக்கு. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா 50 மில்லியன் இருக்குது. இங்கே மைக்ரோ 1000 வெள்ளி வரைக்கும் 50,000 வரைக்கும் அவங்கள லோன் எடுக்கலாம். கச்சில் அண்ட் சிடரான அவங்கள 50,000 வரைக்கும் 1 மில்லியன் வரைக்கும் அவங்கள லோன் எடுக்கலாம். ஸோ இந்த லோன் அவங்கள எடுக்கிற டைம்ல ஜஸ்ட் 2 விஷயம் கொஞ்சம் கிளியரா இருக்கணும். ஒன்று சிக்ரிஸும் சித்தோஸ் கிளியரா இருக்கணும். 2 அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவங்கள சப்மிட் பண்ற டைம் கரெக்டா இருக்கணும். சமிட்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவங்கள கொடுக்குற டைம் 3 மாசம் இருக்கும். ஆனா அந்த இன்னும் 3 மாசம் அவங்களுக்கு தேவைப்படும் 3 மாசம் இருக்காது. So for micro is 1 year, you need to submit your accounts, and then kachil and sidarana 2 years audited accounts. ஆனா மைக்ரோ audited accounts தேவையில்லை. ஸோ நீங்களும் உங்களோட சொந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள கொடுக்கலாம். இந்திய தொழில் முனைவர்கள் பயன்பெறும் வகையில் தொழில் முனைவர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சின் கீழ் மற்றொரு திட்டமாக அறிமுகமான இந்த கடனுதவி திட்டம் குறித்து இன்று பேங்க் நிகாரா இரட்டை கோபுரத்தில் நடைபெற்ற அறிமுக விழாவில் கலந்து கொண்ட பிரமுகர்கள் வணக்கம் மலேசியாவிடம் இவ்வாறு பகிர்ந்து கொண்டனர். இந்தியர்களுக்கு வாய்ப்பு நிறைய அரசாங்கம் கொடுக்குது. இந்த வாய்ப்பை கண்டிப்பாக இந்திய மக்கள் நல்ல வழியில் பயன்படுத்துவாங்க நான் நம்புகிறேன். இது மட்டும் இல்லை, இன்னும் மேலும் மேலும் நிறையா திட்டங்கள் இந்தியர்களுக்காக அரசாங்கம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மித்ரா மூலியமாக இருந்தாலும் சரி, கமெண்ட்ரியான் சுப மனுஷியா, கமெண்ட்ரியான் பிலியர் டான்ஸ், நிறையா கமெண்ட்ரியான் இந்தியர்களுக்கு தனிப்பட்ட நிகழ்ச்சியும் திட்டங்களும் செஞ்சுக்கிட்டு வராங்க. கூடிய சீக்கிரம் இன்னும் நிறைய திட்டங்களை அரசாங்கம் அறிவிப்பாங்க. இதுக்காக பிரதமருக்கு மிகப்பெரிய நன்றி. பிரீஃப் ஐ இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா போன 2 மாதத்தில் தெற்குன் அதே அமானா இக்தியார், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேங்க் ராயாட்டில் இன்னொரு 50 மில்லியன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. சமுதாயத்துக்கு என்ன சொல்கிற விரும்புகிறேன்னா, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு எந்த நாள் சொல்கிறாங்க, மக்கள் எந்த நாள் சொல்லிகிட்டு இருக்காங்க, பேங்க் போனால் கிடைக்காது, லோன் போட்டால் கிடைக்காது, நம்ம தமிழங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, அதான் சொல்லிகிட்டு இருக்கும் போது இந்த 2 மாதத்தில் பார்த்திங்கன்னா அமானா இக்தியார்
தெக்குன், இன்றைக்கி பேங்க் ராயாட், ரைட். சமுதாயத்துக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்காரு. அதே நேரத்தில் மினிஸ்ட்ரி மூலிமா டாக்டர் ராமகிருஷ்ணன் also has arranged all these programs. நம்ம என்ன செய்யணும், வாங்க பேங்க்கில் போய் பாருங்கள், தெக்குனில் போய் பாருங்கள், அமனா இக்தியாரில் போய் பாருங்கள், பல திட்டங்கள் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் திட்டம்னு சொல்லலாம். பேங்க் ராயாட் வந்து நம்ம இந்தியன் கம்யூனிட்டிக்கு வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. டாக்டர் ரமணன் வந்து அவர் முயற்சிகளை வந்து இனிஷியேட்டிவில் வந்து இது செஞ்சுருக்காரு. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமோட இன்ஃபர்மேஷன் வந்து மக்களுக்கு போய் சேரணும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வருடம் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடில் வந்து இது வந்து அடிஷ்னல் அலோகேஷன் சொல்லலாம். இது வந்து நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். கோலம்பூஸ்லாவும் இந்திய வர்த்தக சம்மேளனம் வந்து இந்த திட்டத்தை வந்து கண்டிப்பாக வந்து எங்களுடைய குறு சிறு நடுத்தர வியாபாரிகளுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்து அந்த விவரங்கள்லாம் வந்து தெரிவித்து ஒரு கருத்தரங்கம் மூலியமாக, ஒரு பயிற்சிகள் மூலியமாக இந்த விண்ணப்பங்கள் வந்து எப்படி வந்து செய்யலாம்னு கண்டிப்பாக வந்து எல்லோருக்கும் வந்து ஒரு கைடன்ஸ் கொடுப்போம். பேங்க் ராக்யாட்டின் இத்திட்டம் மலேசிய சமூக பொருளாதாரத்தில் இந்தியர்களும் உயர வேண்டும் என்பதற்கான முனைப்பை வெளிப்படுத்துகிறது. அதே வேளையில் வறுமையை ஒழிப்பதிலும் மலேசியாவின் பொருளாதாரத்தில் இடைவெளியை குறைப்பதற்கும் இத்திட்டம் வழிவகுக்கும் எனவும் டாக்டர் ரமணன் சுட்டிக்காட்டினார். இதனிடையே இந்த அறிமுக விழாவில் பேங்க் ராக்யாட்டின் தலைவர் டாக்டர் மொஹமட் இர்வான், பேங்க் ராக்யாட்டின் தலைமை செயல் அதிகாரி முகமது அனீஸ் ஒஸ்மான், அமைச்சின் தலைமைச் செயலாளர் டாக்டர் ஸ்ரீ சூரியானி, துணை அமைச்சரின் முதன்மை செயலாளர் டாக்டர் அன்புமணி பாலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆட்டிசம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட 5 வயது சிறுமி ஒருவர் கடா பர்தாமில் உள்ள நீர் விளையாட்டு பூங்காவில் மூழ்கி உயிரிழந்தார். நேற்று மாலை மணி 3:30 வாக்கில் தனது குடும்பத்தாருடன் குளிக்கச் சென்ற அச்சிறுமியை முதலில் காணவில்லை என வட சப்ராங்பராய் மாவட்ட இடைக்கால போலீஸ் தலைவர் ஏசிபி ஜுல்கிஃப்லி சுலைமான் தெரிவித்தார். சிறுமியை கண்டுபிடிக்க அவரது தாயார் உடனடியாக சம்பந்தப்பட்ட நீர் விளையாட்டு பூங்கா பணியாளர்களின் உதவியை நாடியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அந்த நீர் விளையாட்டு பூங்காவில் கட்டுமானத்தில் இருந்த குளம் ஒன்றிலிருந்து அச்சிறுமியின் உடல் மீட்கப்பட்டதை ஜுல்கிஃப்லி உறுதிப்படுத்தினார். கப்பாலா பத்தாஸ் மருத்துவமனையில் சவ பரிசோதனைக்கு பின் அச்சிறுமியின் உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதற்கு ஸ்லாங்கூருக்கு கொண்டு வரப்பட்டது. பஹாங் சுமாம்புவில் உள்ள எண்ணெய் நிலையம் ஒன்றிலிருந்து ஹோண்டா சிட்டி காருடன் தப்பிச் சென்ற ஆடவர் பென்தோங்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த ஆடவரிடமிருந்து அவன் களவாடிச் சென்ற காரும் பறிமுதல் செய்யப்பட்டதாக குவாந்தான் போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒன் முகமது அசாரி ஒன் புசு தெரிவித்தார். எனினும் அந்த கைது தொடர்பான மேல் விவரம் எதையும் அவர் வெளியிடவில்லை. முன்னதாக நேற்று முன்தினம் மாலை மணி 3:10 வாக்கில் 68 வயது மூதாட்டி ஒருவர் தனது 77 வயது கணவர் மற்றும் 38 வயது மகளும் காரின் உரிமையாளருமான பெண்ணுடன் சம்பந்தப்பட்ட எண்ணெய் நிலையத்திற்கு சென்றபோது அச்சம்பவம் நிகழ்ந்தது. மகள் காரை விட்டு இறங்கி எண்ணெய் நிலையத்திற்குள் பல்நோக்கு கடைக்குள் சென்ற சமயம் அங்கு வந்த ஆடவன் ஒருவன் அந்த காரை எடுத்துச் செல்லும் காட்சிகள் அடங்கிய காணொளி ஒன்று வைரலாகியது. அவ்வாடவன் காரை எடுத்துச் செல்லும் போது மூதாட்டி காரின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த வேளை அவரது கணவர் கழிவறைக்கு சென்றிருந்தார். எண்ணெய் நிலையத்திலிருந்து சுமார் 400 மீட்டர் தூரத்தில் அந்த மூதாட்டியை இறக்கிவிட்டு அவ்வாடவன் காரை களவாடிச் சென்றது குறிப்பிடத்தக்கது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. ஸ்லெங்கூர் ஷாலாமில் உள்ள தளவாட கிடங்கொன்றில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனை வாயிலாக நாட்டிற்குள் கடத்தி கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என நம்பப்படும் செக்ஸ் அல்லது பாலியல் பொம்மைகளை மத்திய மண்டலத்திற்கான அரச மலேசிய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். கடந்த மே மாதம் 13ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரையில் மேற்கொள்ளப்பட்ட ஓப்ஸ் பப்ளிகா என்னும் சோதனை நடவடிக்கை வாயிலாக அந்த பொம்மைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட 11,220 செக்ஸ் பொம்மைகளின் மொத்த மதிப்பு 20,40,000 ரிங்கிட் ஆகும்.
இவ்வாண்டு இதுவரை மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய பறிமுதல் இதுவென மத்திய மண்டலத்திற்கான அரச மலேசிய சுங்கத்துறை துணை தலைமை இயக்குநர் நோர்லிலா இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். அந்த பறிமுதல் தொடர்பில் மேல் விசாரணைக்காக சம்பந்தப்பட்ட கிடங்கின் உரிமையாளர் என நம்பப்படும் 60 வயது ஆடவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறார்களுக்கான விளையாட்டு பொம்மைகள் என போலியாக அறிவிக்கப்பட்டு அந்த பொம்மைகள் நாட்டிற்குள் தருவிக்கப்பட்டதும் தெரிய வந்துள்ளதாக நோர்லிலா குறிப்பிட்டார். உள்நாட்டு சந்தையிலும் ஆன்லைன் வாயிலாகவும் விற்க ஏதுவாக தடை செய்யப்பட்ட அந்த செக்ஸ் பொம்மைகள் நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக பேர்வழிக்கு சொந்தமான 20,000 ரிங்கிட்டை பத்தாலிஞ்சையா போதைப்பொருள் குற்றவியல் விசாரணை பிரிவின் உறுப்பினர் எடுத்துக் கொண்டதாக கிடைக்கப்பெற்ற புகார் தொடர்பில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ உசேன் கான் தெரிவித்திருக்கிறார். தனது மகனுக்கு சொந்தமான அந்த பணத்தை அவனை தடுத்து வைத்த போலீஸ்காரர் எடுத்துக் கொண்டுள்ளதாக 50 வயது ஆடவர் ஒருவர் புகார் செய்ததைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு தடுக்க வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தேக நபரை போலீஸ்காரர் தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு குறித்தும் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக உசேன் கூறினார். 20 வயதான அந்த சந்தேக பேர்வழி கடந்த மாதம் 17ஆம் தேதி 1952ஆம் ஆண்டின் அபாயகரமான போதைப்பொருள் சட்டத்தின் 39B பிரிவின் கீழ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார்.